நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூன் 16. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். தேவனிடம் நெருங்கி சேரும் ஸ்லாக்கியம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். வசனம் 2. கர்த்தரிடத்தில் நெருங்கி செல்வதற்கு பலவிதமான படிநிலைகளை இப்பகுதியில் காண்கிறோம். மக்கள் தூரத்தில் நிற்க வேண்டும். ஆரோனும் நாதாப்பும் அபியூமும் 70 மூப்பர்களும் மலையில் ஏறலாம், ஆயினும் தள்ளியே நின்று பணிந்து கொள்ள வேண்டும். மோசேயும் யோசுவாவும் இன்னும் சற்று கர்த்தரிடத்தில் நெருங்கி சென்றார்கள். கடைசியாக மோசே மட்டுமே கர்த்தருடைய மகிமையின் மேகத்துக்குள் புகுந்தான். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாமோ ரட்சிக்கப்பட்ட அடுத்த வினாடியிலிருந்து கர்த்தருடன் நெருங்கி சேர்வதற்கான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவனே நம்மை அவரிடத்தில் நெருங்கி வரும்படியாக அழைக்கிறார். பல நேரங்களில் நாம் இத்தகைய ஸ்லாக்கியத்தை புறக்கணிக்கிறோம். அவருடன் நெருங்கி சேருவதற்கு விருப்பமற்று நடந்து கொள்கிறோம். இங்கே மோசே மக்களுடைய மத்தியஸ்தராக செயல்பட்டார். ஆகவேதான் அவரால் அவரிடத்தில் நெருங்கி சேர முடிந்தது. இக்காலகட்டத்தில் கிறிஸ்துவே நமக்கு மத்தியஸ்தராக செயல்படுகிறார். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று பேதுரு கூறுகிறார். கிறிஸ்துவே நாம் தேவனிடம் நெருங்கி சேர்வதற்கான வழியாகவும் வாசலாகவும் இருக்கிறார். கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிக்காவிடில் நாம் தேவ சமூகத்திற்குள் செல்லும் பாக்கியத்தை இழந்து போயிருப்போம். ஆகவே நாம் பெற்றிருக்கிற இத்தனைய அளவில்லா ஸ்லாக்கியத்தை உரிமையோடு பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும். மோசே இதுவரை தேவன் தனக்கு அருளிய உடன்படிக்கையின் கட்டளையெல்லாம் எழுதி அதை பலியின் மூலமாக உறுதிப்படுத்தினான். இயேசு கிறிஸ்துவும் நமக்கு அருளிய புதிய உடன்படிக்கையை தம்முடைய இரத்தத்தினாலே உறுதிப்படுத்தினார். பழைய உடன்படிக்கை விலங்குகளின் இரத்தத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. நமக்கு சிந்தப்பட்டதோ தேவகுமாரனின் நித்திய உடன்படிக்கையின் இரத்தமாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தவராய் இருக்கிறார். ஆடுகளின் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அந்த உடன்படிக்கையிலிருந்து சீக்கிரமாகவே விழுந்து போனார்கள். அவர்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை நமக்குள் தேவனை நடப்பிக்கிறார். அவருக்கு சித்தமானதை செய்வதற்கு உதவி செய்கிறார். மோசேயும் அவருடன் சென்றவர்களும் தேவனை தரிசித்தார்கள். தேவன் அவர்கள் மேல் தன் கையை நீட்டவில்லை. பின்னர் புசித்து குடித்தார்கள். தேவ தரிசனம் அவர்களை மகிழ்ச்சிக்கும் அர்ப்பணிப்புக்கும் நேராக நடத்தியது. ஆகவே நாமும் எப்பொழுதும் தேவனிடத்தில் நெருங்கி சேர ஆசையாயிருப்போம். நாமும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்வோம். ஆமென்.